எப்படி பாருண்ணா டாக்டர் எஸ் திவ்யா உங்களை பார்க்க வந்திருக்கேன். இன்னைக்கு உங்க அன்பையும் நம்பிக்கையும் சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கேன். உங்களை மட்டுமே நம்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். இங்க தண்ணி பிரச்சனை ரொம்ப இருக்கு. அதே மாதிரி சரியான கழிப்பிடம் கிடையாதுங்க. இந்த பிரச்சனையெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன் நான். நம்ம ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி வந்த உடனே இந்த பிரச்சனையெல்லாம் கண்டிப்பா சரி செஞ்சு தரப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம ஆட்சி மிகவும் சிறப்பான ஆட்சி. இந்த ஆட்சி வந்துச்சுன்னா உங்களுக்கு ரேஷன் கார்டுக்கு 10,000 ரூபாய் காசு வந்துடும். வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வந்துடும். மகளிரோட உரிமை தொகை திமுக ஆட்சியில தகுதியுள்ள மகளிருக்கு மட்டும் 1000 ரூபான்னு கொடுக்குறாங்க. ஆனா நம்ம ஆட்சி வந்துச்சுன்னா அனைத்து மகளிருக்குமே 2000 ரூபாய். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இப்ப இருக்க கலாச்சாரம் எப்படின்னா பொட்டி கடையில கஞ்சா விற்கிறாங்க. சின்ன பொட்டி கடையில கஞ்சா விற்கிறாங்க. 8வது 9வது படிக்கிற பையன் கையில கஞ்சா இருக்கு. நாடு எப்படிங்கம்மா முன்னேறும்? இப்போ ஒரு 1000 எனக்கு மாலை போட்டாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நம்ம நாடு முன்னேறணும்னா அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும். அடுத்த தலைமுறை நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு வந்தாதான் நாடு முன்னேறும் இல்லைங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாலியை ஆதரிக்கணுமா நல்லாட்சி ஆதரிக்கணுமா? அதே மாதிரி இந்த மாதிரி கஞ்சா பழக்கம் இருக்க ஆட்சி ஆதரிக்கணுமா நல்லாட்சி ஆதரிக்கணுமா? நம்ம அண்ணன் எடப்பாடியார் உங்களுக்காக ஒண்ணு யோசிச்சு பண்றாங்க.